வணக்கம். 57 ஆண்டுகால திமுகவின் தேச விரோத தமிழர் விரோத போக்கினை தெரிந்து கொள்வோம். வாருங்கள், முடிவெடுப்போம். இந்துவாக இருக்கிறவரை நீ விபச்சாரியின் மகன். அமைச்சர் பொன்முடி எங்களுக்கு ஓட்டு போட்டியா என கேள்வி கேட்டது மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தி. அவ்வளவு கேவலமான வைதிக திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும். நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் இடியட். இனிமேல் திமுக ஓட்டு கேட்டு வந்து செருப்பால் அடிப்போம்னு சொன்னாங்க பாத்தீங்களா? யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான் கக்கூஸ்கள் வரான். இந்துக்களை விபச்சாரியின் மகன்கள் என்று கூறும் திமுக. இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நீ விபச்சாரியின் மகன். இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தீண்டத்தகவனாக இருக்க விரும்புகிறீர்கள்? ஓட்டுக்காக வைரறியும் பொன்முடி. மரக்காணத்தில் நல்ல மருத்துவமனை இல்லை என மக்கள் குறை சொல்லும் போது எங்களுக்கு ஓட்டு போட்டியா என அமைச்சர் பொன்முடி கேள்வி கேட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமரை அவதூறாக பேசும் ராசா. எனக்கு ராமாயணத்தில் நம்பிக்கை இல்ல, ராமன் மீது நம்பிக்கை இல்ல. ஆனால் கதையை சொல்றேன், இதுதான் கம்பராமாயணம். அப்ப 4 பேரா மண்ணன் நம்பி பிறந்து ஒரு குறவரை, ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக, ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் இடியட். இந்துக்களின் திருமணச் சடங்கினை அவமானப்படுத்தும் ஸ்டாலின். வைதிக திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும். மணமக்களை இப்படி வசதியாக ஒரு நாற்காலியை போட்டு அதில் உட்கார வைத்து திருமணம் நடக்காது. தரையிலே உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார். ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது. ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார், எனக்கும் தெரியாது. ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும். அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். திமுக ஓட்டு கேட்டு வந்தால் என்ன நடக்கும்? காங்கிரஸ் தலைவரின் கருத்து. மக்கள்கிட்ட வந்து வழக்கம் போல அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இனிமேல் திமுக ஓட்டு கேட்டு வந்து செருப்பால் அடிப்போம்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அது வேணா கிடைக்கலாம். அதான் சார், பைசா இல்ல, கஜானால காசு இல்ல. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில ஏன் இதை சொன்னேன்? மதவாத பாஜகவை எதிர்ப்போம், தமிழ்நாட்டுக்குள்ள வரவிட மாட்டோம், இதான் அவங்க சொல்றாங்க. உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு நீ புள்ள பெத்துக்கிறியா பெத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லணும். அவன் புள்ள பெத்துக்கிறதுல எனக்கு தேவையே கிடையாது. கடைசியா ஒண்ணு கொடுத்துருக்காங்க தம்பி, சமூக நீதி காத்துட்டேன் செஞ்சுட்டாங்களா? காரி துப்புற மாதிரி இல்ல. தென்னிந்திய தொழில் வளர்ச்சிக்கு பாடுபட்ட தொழிலாளர்களை கேவலப்படுத்தும் திமுக. முதலாளிகளே, யோசியுங்கள். யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான் பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பிறக்கிறான், கக்கூஸ்கள் வரான். இதாங்க ஹிந்தி படிச்சாங்க. தமிழ்நாட்டின் நலன் காக்க வாக்களிப்பீர் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே. நாமக்கல் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்து தர்மசக்தி தமிழ்நாடு. வணக்கம்.